படம் நல்லா இருந்துச்சு. சரீரம் சரீரம் நேமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல படம். பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். அதோட லவ்வர்ஸ் வந்து பார்க்கலாம் மெயினாக. ஸோ லவ்வர்ஸ் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பிரேக்கப் 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 ஒன்று இல்லைனா இன்னொன்று, ஒன்று இல்லைனா இன்னொன்றுன்ட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து நாங்கள் லவ்வுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, லவ்ன்றது எல்லாருக்குமே ஒன்று தான். ஸோ லவ்வுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னுவாங்க. ஸோ ஒரு ஹீரோயின் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பணக்காரியாக இருப்பாங்க. ஹீரோ வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஹீரோக்காக தன்னுடைய ஃபேமிலியையே விட்டுட்டு திருநங்கையாக மாறுறது தான் இந்த படத்தில் இருக்கிற ஒரு ஹைலைட். நம்ம வாழணும், நம்ம உயிர் வாழணும்னா நம்ம மாறி தான் ஆகணும் இந்த சமூகத்தில், இல்லைன்னா நம்மளை வாழ விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு முடிவெடுத்து ரெண்டு பேருமே வந்து ஒத்துழைச்சு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஹீரோ சப்போர்ட் பண்ணுறாரு, ஹீரோயினிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ சப்போர்ட் பண்ணுறாரு. நான் அன்னைக்கு வேண்டான்னு சொன்னேன், நீ வேணும்னு நான் உனக்காக மாறினேன். இப்போ நீ வந்து அந்த ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குழந்தை எனக்கு வேணும், என் அப்பா தான் திருப்பி வந்து வயிற்றுல அந்த சம்திங் அந்த இது எடுக்கும்போது இப்போவும் நான் வேணான்றேன், நீ தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லணும் போது அந்த லைன் எல்லாத்துக்குமே வந்து அவர் ஹீரோ வந்து சப்போர்ட்டாக இருக்கார். ஸோ இதே மாதிரி எல்லா லவ்வர்ஸுக்கும் எல்லாரோட லவ்வரும் சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ எந்த இதுலேயும் வந்து உங்கள் லவ்வர்ஸை விட்டு கொடுத்துறாதீங்க, அவ்வளோதான். சென்டிமெண்ட் சீன் வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு. அப்பானாலுமே எல்லாருக்குமே வந்து இருக்கும் தான், கண்ணில் சொல்லவே வேண்டாம், தண்ணி தன்னாலே வந்துடும். ஸோ தன்னோட பொண்ணு தான் இப்படி மாறினதுன்னுட்டு தெரியாமலே வந்து அவர் உயிர் விட்டது தான் கொஞ்சம் ஹர்ட்டாக இருந்தது. ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. ஒரு சத்தம் வந்து கேட்கும். அவங்க வந்து ஹீரோயின் வந்து நார்மல் லைஃப்க்கு வந்துடுவாங்க. நார்மல் லைஃப் வந்தோடனே அவங்க தனியாக ஒரு பெட்ரூம்ஸு, என்னடா இது பெட்ரூமில் சத்தம் கேட்குதுன்னும் போது உள்ளே போய் பார்க்கும்போது தன்னோட பையன் வந்து திருநங்கையாக மாறிக்கிறது அவங்களுக்கும் ஷாக்கிங்கு, எங்களுக்கும் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. 2 கானா சாங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து கிளைமேக்ஸில் வந்து அவங்க திருப்பி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து பார்க்கும்போது அதில் ஒரு லைன்ஸ் வந்தது, மெலோடிஸ் வந்தது. வழிகள் நிறைந்த வாழ்க்கை வழி இல்லை விழிகளில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் அது வந்து நல்லா இருந்துச்சு. அது அந்த சாங் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் என்ன ரொம்ப சூப்பராக இருக்குது தம்பி. இது நல்லா இருக்குது, கலக்கலாகவே இருக்குது. நம்ம நிறைய எவ்வளோ படம் பார்த்துருக்கோம், இந்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு விட அதிகமாகவே இருக்குது. அதாவது ஒவ்வொரு சீனுமே வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு சீனாக தான் இருக்குது. நடிப்பும் சரி வித்தியாசமாக இருக்குது, கதையும் வித்தியாசமாக இருக்குது. கிளைமேக்ஸு ஒரே சீனில் கலக்கிட்டாங்க. பேக்ரவுண்டு டான்ஸு, பேக்ரவுண்டு மியூசிக்கு, புது ஆக்டர்ஸுங்க ஆக்டு ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஹீரோயினோட அப்பா சூப்பராக கலக்கிட்டாங்க. ஒரே அந்த அந்த அவங்க பொண்ணுக்காக அவர் உயிரை விட்டார். ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களோட ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது இப்போ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன். அது வந்து இப்போ பொதுமக்களுக்கு அது பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் காதலில் வந்து எல்லா காதலும் நம்ம வந்து பொய்ன்னு சொல்லிட முடியாது. அதில் 100ல் ஒரு காதல், 1000ல் ஒரு காதல் கண்டிப்பாக உண்மையாக இருக்குது. அந்த உண்மையான காதலுக்காக மாறினது தப்பே இல்லை நான் சொல்வேன். அது நல்லாயிருக்கு. படம் சூப்பராக இருந்தது. படம் கதை வந்துட்டு திருநங்கையாக மாறுறவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம எல்லாம் ஒதுக்கி வைக்கிறோம் இல்லையா, அதை பற்றின ஸ்டோரி. அவங்கள எல்லாமே மதிக்கணும், அவங்களுக்குன்னு தனியாக உரிமை கடமை எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. அந்த மாதிரி நடக்கணும்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டைரக்டர் எழுதியிருக்காங்க, நடந்திருக்கு. டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, நல்லா தான் இருந்தது. படம் நல்லா இருக்கு. அதான் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டோரி. அது ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரிலாம் ஆடுறது செய்கிறது எல்லாம் வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் திடீர்னு பேரண்ட்ஸ்லாம் ஒத்துக்குவாங்கன்றது இல்லை. இது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நல்லா இருந்தது படம். ஒரு லவ்வர்ஸு
லவ்வர்ஸ் வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக அவங்களுடைய லவ்வுக்காக எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்படி இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. பட் வந்து ஒரு கனெக்டிவிட்டி சைஸ் நல்லா இருந்தது, வந்துட்டு ஒரு ஃபீல் இருந்தது. படத்தில் என்னென்னா ஒரு லவ்வர்ஸு அவங்களுடைய லவ்வுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இப்போது என்னென்னா அது ஓப்பனாக சொல்ல போனால் திருநங்கைகளாக மாறுறாங்க, திருநம்பியாக மாறுறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அது வந்துட்டு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸ் இதுவாக ஓகே, பட் சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. படத்தை பார்க்கும்போது ஏன்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸ், அவங்களுடைய வழிகள் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நல்ல ஒரு சென்டிமெண்ட்டாக இருந்தது, ஃபீல் டச்சாக இருந்தது, சென்டிமெண்ட்டான ஒரு சீன்ஸாக இருந்தது, வந்துட்டு ஃபீலிங் இருந்தது நல்லா. தேங்க்ஸ். லேடிஸை வந்து இது பண்ணுறதால கொஞ்சம் எவ்வளோ எல்லாரும் இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி இது பண்ணுறதுக்காக நடக்கிறத நாட்டில் காட்டுறாங்க. படம் நல்லா இருக்குது. ஆனால் வந்து ஜனங்க வந்து எல்லாம் லைக் பண்ணி பார்க்கணும். படம் சூப்பராக இருக்குது. ஆனால் படம் கொஞ்சம் இப்போ வந்து காலியாக தான் இருக்குது. படம்னா வந்து ஆண் வீதி வந்து அந்த இது பண்ணி திரும்பி அந்த லேடிஸ்க்கு வந்து அந்த அந்த 3வது அந்த டெனட் ஆகுறாங்க. அந்த டெனட் ஆகுறதால மேரேஜ் திருப்பி இது பண்ணி திருப்பி அவங்க இது பண்ணி பயப்படி வந்துட்டாங்க. பையன் வந்து அந்த சிவன் கோலத்தில் அந்த இது மாதிரி காட்டுறாங்க. படம் நல்லா இருக்குது. ஜனங்க தான் பார்க்குறது. நல்லா இருக்குங்க. அதான் அந்த ஸ்டோரி, அந்த டிரான்ஸ்ஜெண்டராக இப்படி தான் வந்து இதாகணும்னு இல்லை, நல்லபடியாக வாழலாம். அதான் மேபி அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணதுனால மறுபடியும் அவங்க அவங்க ரொட்டீன் லைஃபுக்கு வந்துட்டாங்க. கிளைமேக்ஸில் வந்து அவங்க கிட்ஸுக்கு, அவன் பையனுக்கு அந்த மாதிரி மாறுறது வந்து கொஞ்சம் அவங்க அந்த அப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்டில் எடுத்த இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதான் அந்த ட்ரீட்மெண்ட்னால இருக்கலாமோ அப்படின்னு தான். பேசிக்காக எல்லாத்துலேயுமே லவ் ஸ்டோரி சொல்லுவாங்க. அதில் வேறு மாதிரி ப்ளே இருக்கும். இது ரொம்ப வித்தியாசமான ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து உருவத்தை மாற்றிக்கிட்டு திருநங்கையாக மாறுறாங்க. அது என்னன்றது கதையில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யாருமே யோசிக்க முடியாத விஷயம் பண்ணியிருக்காரு. அது பார்க்கும்போது நல்லா ஒரு வித்தியாசமான கதை, ஏற்றுக்க முடியாது. பட் வந்து இப்படியே இருக்காங்கன்னும் போது அது ஒரு மாதிரி இதாக இருக்குது, நெகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. படம் போகிறதுக்கு பிடிக்கும். கமர்ஷியலாக பண்ணியிருக்காங்க. சாங்கு, ஃபைட்டு எல்லா விஷுவலாக நல்லாயிருக்கு. டிஃப்ரெண்ட்டான கதை. எல்லாருமே வந்து லவ் ஸ்டோரி அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. பேரண்ட்ஸாக வந்து நம்ம பசங்களோட இஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்கள லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணணும் நல்ல விதமாக இருக்கும் பொழுது. இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணாத போகும்பொழுது தான் பசங்க வந்து விபரீத முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு பேரண்ட்ஸும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு மெசேஜும் இருக்குது. திரும்பி வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கும் வந்து அவங்க மாறினதுக்கு அப்புறமா அவங்க நிறைய சமூகத்தில் வந்து நிறைய அவமானப்படுறாங்க. அந்த அவமானம் படக்கூடாது. டிரான்ஸ்ஜெண்டருக்கெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி அவமானத்தை கொடுக்கக்கூடாது. அவங்களையும் நம்ம சமூகத்தில் ஒருத்தவங்களா ஏற்றுக்கணுன்றது தான் மெசேஜ். நல்லா இருக்குது கதை. ஆக்டிங் நல்லா இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்டிங் நல்லா இருக்குது. ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ப்ரொடியூசருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கதை வந்து ஒரு கத்தி மேல் நடக்கிற ஒரு கதையை தான் வந்து முதல் படத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. கத்தி விட்டு என்னென்னா, யூஸ்வலாக வந்து ஒரு காதல் படத்தில் வந்து கத்தியை வந்து ஒன்றுக்கு லவ்வரோட பேரண்ட்ஸுகள் தான் எடுப்பாங்க. இதை வந்து லவ்வர்ஸ் எடுத்திருக்காங்க கத்தியை. ஆனால் கத்தி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை சொல்லிட்டோம்னா ட்விஸ்ட்டுன்றது உடஞ்சிரும். முதல் படத்துலேயே ஒரு டைரக்டர் வந்து இவ்வளோ ஒரு ரிஸ்க்கான ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். தவிர இதில் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் திரு பாரதிராஜ் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. பெஸ்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சரீரம் படம் பார்த்தோம். நாங்கள் எல்லாருமே டைரக்டர்ஸ் தான். இந்த படம் வந்து எங்களுக்கு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. என்னென்னா, நண்பர் சொன்னபடி இது கத்தி மேலே நடக்கக்கூடியது. ஆனால் அதை அவர் சாமர்த்தியமாக செஞ்சு முடிச்சிட்டாருன்னு தான் சொல்லுவேன்.
ஒருத்தர் கேட்டார் எப்படிங்க ஒரு ஆண் பெண்ணாக மாற முடியுமா, பெண் ஆணாக மாற முடியுமான்னு. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை எடுக்கிறது தான் அவர் டேரக்டரோட ஒரு ஸ்பெஷல் திங். அதை வந்து அவர் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணும். ஒரு புது முயற்சி, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு புத்தகமாக வர வேண்டிய படத்தை வந்து ஒரு விஷுவலாக காமிச்சிருக்கிறது அவங்களோட டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். இது ஒரு நாவல் மாதிரி. நாவல் தான், நாவல் ஸ்டோரி தான். ஓகே, நீ சொல்லு. சொல்லு போதும், வாங்க போதும்.